ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சோலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான போனஸ் என்னன்னு தெரியும். சோலா பூரி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி, அப்புறம் தண்ணி. ரவாவை 15 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைகிறதுக்கு ரவையிலையும் தயிர்லையும் இருக்கிற தண்ணியே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ரெடியானதும் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதும் ஒரு ஈர துணியால் மூடி வச்சிடலாம். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். சோலா பூரிக்கு சென்னா மசாலா பர்ஃபெக்டான சைட் டிஷ். சென்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சிட்டு அதை ஈக்குவலாக கட் பண்ணி அப்படியே தட்டி அது மேலே மாவு போட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பூரியாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சோலா பூரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்கள் எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெயை சூடு பண்ணி ஒவ்வொரு பூரியாக பொரிச்சு எடுத்துடலாம். பூரியில் நல்லா எண்ணெய் படுற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை படலை அப்படின்னா நீங்கள் எடுத்து ஊற்றி விடுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சிருங்க. பூரி நல்லா வெந்ததும் அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதை பார்த்தாலே தெரியும். பாருங்க பூரி எவ்வளோ நல்லா உப்பி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பூரியும் நல்லா உப்பிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருங்க. பர்ஃபெக்டான சோலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கான போனஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கான போனஸ் ஒரு ஹெல்தியான ரெசிபி, அது டர்மரிக் மில்க். டர்மரிக் மில்க் செய்கிறதுக்கு ஒரு 400 ml பாலை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் பனங்கற்கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்க்குறதா இருந்தால் இப்போவே அதை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அப்படியே இருக்கிறது ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு அது இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா வடிகட்டி குடிச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வடிகட்டிடலாம். வடிகட்டினதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஹெல்தியான டர்மரிக் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.